மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் தர்ஷினி சிவசுதன். முதலில் இலங்கை செய்திகள். தமிழரசுக் கட்சி முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய பேச்சுவார்த்தைகளை நடத்த முடியும், செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்பு. இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய பேச்சுவார்த்தைகளை நடத்த முடியும் என்று தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கிய 4 கட்சிகளும் தமிழினத்தின் நலன் கருதி மீண்டும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் ஏனைய கட்சிகளின் தலைவர்களிடம் முன்னதாக கோரிக்கை விடுத்திருந்தார். கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து ஒன்றாக போட்டியிட்டது போல இந்த தேர்தலிலும் சில இடங்களிலாவது ஒன்றாக போட்டியிடுவது தொடர்பில் செல்வம் அடைக்கலநாதனுடன் கலந்துரையாட தீர்மானித்திருந்ததாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனினும் அந்த முயற்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது இலங்கை தமிழரசுக் கட்சியை தவிர்த்து வேறு ஒரு கூட்டணியை கடந்த 23ஆம் திகதி உருவாக்கியமை ஏமாற்றம் அளிப்பதாகவும் CVK சிவஞானம் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கிய இந்த 4 கட்சிகளும் தமிழினத்தின் நலன் கருதி மீண்டும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டது. இந்த முயற்சியை மேலும் தொடர விரும்புவதாகவும் இதற்காக தங்களது இணக்கம் இருக்குமானால் தொடர்ந்து பேச முடியும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதே நேரம் தனித்து போட்டியிட்டாலும் தேர்தலுக்கு பின்னர் வடக்கு கிழக்கில் உள்ள சகல தமிழ் உள்ளூராட்சி மன்ற நிர்வாகங்களையும் இணைத்து கைப்பற்றும் நோக்கில் தேர்தலுக்கு முன்னரே கலந்துரையாடல் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தமது கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு உடன்பாடு இருக்குமாயின் தொடர்ந்து பேச முடியும் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னைய பங்காளி கட்சிகளின் தலைவர்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த கோரிக்கை தொடர்பில் கலந்துரையாட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஒற்றுமையை இலக்காக கொண்டு தங்களது தரப்பு பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். எனினும் தனித்து தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை தமது தரப்பு எதிர்ப்பதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். கடந்த பாராளுமன்ற தேர்தல் எமக்கு முக்கிய பாடத்தை கற்பித்துள்ளது. எதிர்வரும் காலங்களில் ஒற்றுமையாக செயற்படாவிட்டால் தமிழ் தேசியம் என்ற நிலைப்பாடு வலுவிழக்கும். எனவே பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலம் சகல பிரச்சினைகளுக்கும் தீர்வை எட்ட முடியும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். எரிபொருள் நிலைய உரிமையாளர்களே திட்டமிட்டு மீள வாகன வரிசையை ஏற்படுத்தியுள்ளனர், அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமையால் மீண்டும் எரிபொருள் நிலையங்களில் வாகனங்கள் வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். ඇත්තටම පෞගිය වසර කීපය ඇතුළතදී රුපියල් බිලියන 37කට අධික කමිෂන් එකක් අනීතික ලෙසට මේ අය අරගෙන තියෙනවා. දැන් ඒකට එරෙහිව ඒගොල්ලෝ දිස්ත්‍රික් අධිකරණයට ගියා, අභියාචන අධිකරණයට ගියා, ශ්‍රේෂ්ඨාධිකරණයට ගියා. මේ අධිකරණ තුන විසින්ම මේ ආකාරයට 103ක් ලබා ගැනීම සහ වැඩි වන මිලානුව 103ක් ලබා ගැනීම අනීතිකයි කියන එක තමයි අධිකරණ තීන්දුවලින් කියන්නේ. எனினும் அனைத்து எரிபொருள் நிலையங்களுக்கும் தேவையான எரிபொருள் தொடர்ச்சியாக எவ்வித தடையுமின்றி விநியோகிக்கப்படுகின்றது. எரிபொருள் நிலையத்தின் உரிமையாளர்களே திட்டமிட்டு இவ்வாறானதொரு நிலையை உருவாக்கியுள்ளனர் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டார். கடந்த ஒரு சில நாட்களாக எரிபொருள் நிலையங்களில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பது காணக்கூடியதாக உள்ளது. மீண்டும் நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதா என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமையால் மீண்டும் எரிபொருள் நிலையங்களில் வாகனங்கள் வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். எனினும் அனைத்து எரிபொருள் நிலையங்களுக்கும் தேவையான எரிபொருள் தொடர்ச்சியாக எவ்வித தடையுமின்றி விநியோகிக்கப்படுகின்றது.
எவ்வாறாயினும் மாத இறுதியில் எரிபொருள் விலை அதிகரிக்கலாம் என்பதற்காக ஒரு சில எரிபொருள் நிலையங்களில் வரிசைகள் உருவாகியுள்ளன. ஊடகங்கள் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாட்டில் எரிபொருளுக்கு பற்றாக்குறை நிலவி வருவதாக பொதுமக்களை அச்சுறுத்தி வருகின்றனர். சில பகுதிகளில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டதில் தொடர்பில் தெரியவந்ததை அடுத்து விரைந்து அப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டது. எனினும் தற்பொழுது எவ்வித சிக்கலும் இல்லை. அவசியமான எரிபொருள் எம்மிடம் உள்ளது. கடந்த அரசாங்கங்களில் அமைச்சு பதவியை வகித்தவர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடையோருக்கு சொந்தமாக பல எரிபொருள் நிலையங்கள் உள்ளன. இதை இந்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். எரிபொருள் நிலையத்தின் உரிமையாளர்கள் திட்டமிட்டு இவ்வாறானதொரு நிலையை உருவாக்கியுள்ளனர். எரிபொருள் கூட்டுத்தாபனத்துடன் இவ்விடயம் தொடர்பில் கலந்துரையாட உள்ளோம். எரிபொருள் கூட்டுத்தாபனம் பொதுமக்களுக்கு சேவையை வழங்கும் நிறுவனமாகும். மக்களின் பெரும்பான்மை ஆணையை பொறுப்பேற்று அரசாங்கம் செயல்படுகின்றது. ஏனைய சிறு குழுக்களின் செயல்களைக் கண்டு அச்சம் கொள்ள தேவையில்லை என்றார். வட்டுவாகல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள விகாரையின் கீழ் மனித புதைகுழிகள். நாடாளுமன்றத்தில் நீதி கோரிய உறுப்பினர் துரைராசா ரவிகரன். கடந்த 2009 ஆண்டு இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது ராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டு தற்பொழுது முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள விகாரையின் கீழ் பகுதியில் புதைக்கப்பட்டிருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 2009 ஆண்டு இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது ராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டு தற்பொழுது முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள விகாரையின் கீழ் பகுதியில் புதைக்கப்பட்டிருப்பதாக மக்கள் பலரும் என்னிடம் முறையிட்டுள்ளனர். எனவே விகாரையை அகற்றி அகழ்வினை மேற்கொண்டோ நவீன முறையில் ஸ்கேன் கருவிகள் மூலமோ ஆய்வுகளை மேற்கொண்டு உண்மையை கண்டறிய அரசாங்கம் முன்வர வேண்டும் என நீதி அமைச்சையும் கோரியுள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. யுத்தம் மௌனிக்கப்பட்ட போது தமது உறவுகளை, குறிப்பாக கணவரை மனைவியும் மகன் மகளை பெற்றோரும் வட்டுவாகல் சப்தகன்னிமார் ஆலயம் ஒன்றில் ஒப்படைத்தார்கள். தடுப்பு முகாம்கள், கடல் என பல இடங்களிலும் சரணடைந்தார்கள். வட்டுவாகலில் ஒப்படைக்கப்பட்டவர்களை கொக்கு தொடுவாய் நோக்கியும் கேப்பாப்புலவு நோக்கியும் வட்டுவாகல் கடற்கரை நோக்கிய பாதையிலும் பஸ்களில் கொண்டு செல்லப்பட்டார்கள். இலங்கை படையினரிடம்தான் ஒப்படைத்தோம். இன்னும் காணவில்லையே, அவர்கள் எங்கே என்று தேடுகின்றார்கள். நீதி அமைச்சரே, நீதி தாருங்கள், நியாயப்படி நடந்து கொள்ளுங்கள். வட்டுவாகல் கடற்கரை பாதை நோக்கி பேருந்தில் ஏற்றிக்கொண்டு சென்றவர்களை விட்டுவிட்டு பேருந்துகள் மட்டும் திருப்பி வந்ததாக மக்கள் சொல்கின்றார்கள். வட்டுவாகல் தனித்தமிழ் சைவ கிராமமாகும். பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் ஒரு பெரிய விகாரை அமைக்கப்பட்டுள்ளது. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது சரணடைந்தவர்களை கொண்டு சென்று படுகொலை செய்து புதைத்துவிட்டு அதன் மேலே இவ்வாறு பெரிய விகாரை இங்கு அமைக்கப்பட்டதாக மக்கள் கூறுகின்றனர். உங்களின் மடியில் கிணமில்லை என்றால் இதனை நிரூபியுங்கள். விகாரையை அகற்றி ஆழமாக தோண்டுங்கள், அல்லது புதிய தொழில்நுட்ப முறையில் ஆழத்தில் இருப்பவற்றை அறியக்கூடிய நவீன கருவிகளை பயன்படுத்தி உண்மையை வெளிப்படுத்துங்கள். கொக்கு தொடுவாய் மனித புதைகுழிக்கும் நீதியை தாருங்கள். சிலவேளை நீங்கள் நீதியை தரும் பொழுது நீதிபதி சரவணராஜா போல்தான் உங்களுக்கும் நீதி கிடைக்குமோ தெரியாது. ஆனால் இன்றைய அரசை நம்புவோம். இந்த விடயங்களுக்கு நீதி தாருங்கள் என்று கேட்கின்றோம் என்றார். சட்டவிரோத ஆயுதங்களை செயலிழக்க செய்ய பந்திரமுலையில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் காரியாலயத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். சம்பிக்க ரணவக்க தெரிவிப்பு. சட்டவிரோத ஆயுதங்களை செயலிழக்க செய்ய வேண்டுமாயின் அதற்கான ஆரம்ப பணியை மக்கள் விடுதலை முன்னணியின் பத்திரமுள்ள காரியாலயத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். 1980 ஆண்டு கால பகுதியில் அரச படைகளில் இருந்து கைப்பற்றிய ஆயுதங்களை மக்கள் விடுதலை முன்னணி பாதுகாப்பு அமைச்சுக்கு முழுமையாக ஒப்படைக்கவில்லை என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவத்த தெரிவித்தார்.
கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இதனை குறிப்பிட்டார். எரிபொருள் கையிருப்பில் எவ்வித நெருக்கடியும் தற்பொழுது ஏற்படவில்லை. எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாட்டினால் எரிபொருள் விநியோகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டது. எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கும் 100க்கு 3 ரூபாய் என்ற அடிப்படையில் மேலதிக கொடுப்பனவு வழங்கப்பட்டது. 2015 ஆண்டு காலத்திலும் இந்த பிரச்சினை காணப்பட்டது. எரிபொருளின் விலை உயர்வடையும் பொழுது வழங்கப்பட்ட மேலதிக கட்டணம் அதிகரிக்கப்படும். இது ஒரு முறையற்றதொரு செயற்பாடாகவே காணப்பட்டது. முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் காஞ்சன விஜயசேகர இதற்கு எதிராக நடவடிக்கைகளை முன்னெடுத்தார். தற்பொழுது இந்த அரசாங்கம் 3 ரூபாய் மேலதிக தொகையை வழங்குவதை இடைநிறுத்துவதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சேவையில் இருந்து விலகியுள்ளார்கள். அரசாங்கம் இவ்விடயத்தில் தான் தோன்றித்தனமாக செயற்படாமல் எரிபொருள் விநியோகஸ்தர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும். அரசாங்கம் ஒரு சில விடயங்களில் தன்னிச்சையாக செயல்படுவது பல பிரச்சனைகளுக்கு பிரதான காரணியாக அமைகிறது. பாதாள குழுக்களின் செயற்பாடுகளுக்கு அரசாங்கம் கடந்த கால அரசாங்கங்களை குற்றம் சாட்டுவதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. பாதாள குழுக்களின் செயற்பாடுகளுக்கான ஆரம்பத்தை மக்கள் விடுதலை முன்னணியே ஆரம்பித்து வைத்தது என தெரிவித்தார். விடுதலை புலிகள் அமைப்பின் ஆயுதங்களில் பெரும்பாலானவற்றை பாதுகாப்பு அமைச்சு கைப்பற்றியது. மிகுதி ஆயுதங்கள் அளிக்கப்பட்டன. மக்கள் விடுதலை முன்னணி 1980 ஆண்டு கால பகுதிகளில் அரச படைகளில் இருந்து கைப்பற்றிய பெரும்பாலான ஆயுதங்கள் முழுமையாக பாதுகாப்பு அமைச்சுக்கு ஒப்படைக்கப்படவில்லை. சட்டவிரோத ஆயுதங்களை செயலிழக்க செய்ய வேண்டுமாயின் அதற்கான ஆரம்ப பணியை மக்கள் விடுதலை முன்னணியின் பத்திரமுள்ள காரியாலயத்தில் இருந்து மேற்கொள்ள வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார். அதானி கிரீன் எனர்ஜியின் விலகல் இலங்கையின் முதலீட்டு சூழலுக்கு பின்னடைவு என தெரிவித்த மனோ கணேசன். அதானி கிரீன் எனர்ஜியின் விலகலை அரசாங்கம் கையாண்ட விதத்தை விமர்சித்து இது இலங்கையின் முதலீட்டு சூழலுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பின்னடைவு என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் கூறியுள்ளார். தற்பொழுது நடைபெற்று வரும் வரவு செலவு திட்ட கூட்டத்தொடரின் போது நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே மனோ கணேசன் இதனை தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் அதானியின் விலகலின் நீண்டகால பொருளாதார தாக்கங்களை புரிந்து கொள்ள தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். நீங்கள் அதானியை கைவிடவில்லை, உண்மை என்னவென்றால் அதானி உங்களை கைவிட்டார். இந்த திட்டம் இலங்கையின் மின்சார தேவைகளை பற்றியது மட்டுமல்ல, இந்தியாவிற்கான எரிசக்தி ஏற்றுமதியையும் உள்ளடக்கியது. இது ஒரு நிலையான வருவாய் ஓட்டத்தை பெற்றிருக்க முடியும் என தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் சமீபத்திய ஐக்கிய அரபு அமீரக பயணத்தை சுட்டிக்காட்டி வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்க்கும் அரசாங்கத்தின் திறனையும் ஏதேனும் உறுதியான முதலீடுகள் நிறைவேறியதா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். நீதிமன்ற கொலை விவகாரம் இஷாரா சவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பிச் சென்று விட்டதாக ஊகம். புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தினுள் கணேமுல்ல சஞ்சீவவை கொலை செய்வதற்கு இந்நாட்டிலிருந்து திட்டமிட்ட பிரதான சூத்திரதாரி என சந்தேகிக்கப்படும் இஷாரா சவ்வந்தி எனப்படும் பெண் கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்று விட்டதாக சந்தேகங்கள் எழுந்துள்ளன. இஷாரா சவ்வந்திக்கு நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான அனைத்து வழிகளும் முடக்கப்பட்டிருப்பினும் அவர் படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதற்கான சாத்தியக்கூறுகளை கருத்தில் கொண்டு இலங்கை போலீசார் சந்தேக நபர் தொடர்பிலான அனைத்து தகவல்களையும் இந்திய பாதுகாப்பு படையினருக்கு வழங்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இந்தியாவில் தங்கியுள்ள இலங்கையில் தேடப்படும் குற்றவாளிகளை கைது செய்து நாடு கடத்துவதற்கு இந்தியா ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் இதுபோன்ற நபர்களை இதற்கு முன்பு இலங்கைக்கு நாடு கடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை, விஜய் தனியாகத்தான் போட்டியிடுவார் என தெரிவித்த பிரசாந்த் கிஷோர்.
தமிழக வெற்றிக் கழகம் எனும் அரசியல் கட்சியை தொடங்கிய விஜய் முதல் கட்டமாக கடந்த ஆண்டு வெற்றிகரமாக தனது கட்சியின் மாநாட்டை நடத்தினார். அதன் பிறகு கட்சி தொடங்கி ஒரு ஆண்டு நிறைவடைந்த விழாவும் சமீபத்தில் நடத்தப்பட்டது. சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் விஜயின் அரசியல் செயற்பாடுகளும் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. குறிப்பாக சமீபத்தில் கூட தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை அரசியல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் சந்தித்து பேசியிருந்தார். தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 15% முதல் 20% வரை வாக்குகள் கிடைக்கும் எனவும் பிரசாந்த் கிஷோர் கூறியிருந்ததாகவும் கூறப்பட்டது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் எந்த கட்சியுடன் விஜய் கூட்டணி அமைக்கப் போகிறார் என்கிற எதிர்பார்ப்பும் அரசியல் வட்டாரத்தில் எழுந்தது. விஜய் அதிமுக பற்றி பெரிதாக விமர்சனம் செய்து பேசவில்லை என்ற காரணத்தினால் அவர் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் பரவியும் வந்தது. இந்த சூழலில் அரசியல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் சமீபத்தில் தனியார் ஊடகம் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் பேசும்போது 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விஜய் தனித்து போட்டியிட உள்ளதாக முக்கியமான தகவலை பகிர்ந்து கொண்டார். இதுகுறித்து பேசிய அவர், நடைபெறவுள்ள 26 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விஜய் கூட்டணி அமைத்து போட்டியிட மாட்டார், தனித்து போட்டியிடுவார். அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்புகள் குறைவு. தனித்து போட்டியிடத்தான் அவர் முடிவு செய்திருப்பதாக நான் நினைக்கிறேன். விஜய் கூட்டணி அமைக்க அதிமுக விரும்புகின்றது. ஆனால் விஜய் அந்த எண்ணத்தில் இல்லை. எனவே அவர் தனித்து போட்டியிட்டு ஆட்சி அமைப்பார் எனவும் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், விஜய்க்கு பீகாரில் ஆதரவு அதிகம். எனவே நான் அவரிடம் பேசிய போது எனக்கு பீகாரில் உதவி செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் எனவும் பிரசாந்த் கிஷோர் பேசியுள்ளார். கச்சதீவு பற்றிய கதைகளை விடுத்து மீனவர்களை விடுதலை செய்ய கோரிக்கை வையுங்கள். அமைச்சர் ரகுபதி சாடல். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி ராமேஸ்வரத்திற்கு சென்று மீனவ சமுதாயத்தை சேர்ந்த மக்களை சந்தித்துள்ளார். இது பற்றி ஆளுநர் கூறிய போது, ராமேஸ்வரத்திற்கு இன்று நான் சென்றிருந்த போது துன்பத்தில் உழலும் நமது மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளை சந்தித்தேன். அவர்களின் நிலை மீது நான் ஆழ்ந்த இரக்கம் கொள்கிறேன். கச்சதீவு சுற்றுவட்டார கடல் பகுதியில் நமது மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமை பறிக்கப்பட்டுள்ளது. மத்தியிலும் தமிழ்நாட்டிலும் அப்பொழுது ஆட்சியில் இருந்த அரசுகள் பெரும் பாவத்தை இழைத்தன. மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தரமான தீர்வு வேண்டும் என கூறியுள்ளார். இதுகுறித்து அமைச்சர் ரகுபதி கூறிய போது, கச்சதீவு பற்றி கப்சா கதைகளை பேசுவதை நிறுத்துங்கள். கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய பிரதமரிடம் கோரிக்கை வையுங்கள். அரசியல் செய்ய அண்ணாமலை இருக்கிறார். ஆளுநர் அவரோடு போட்டியிட வேண்டாம் என கூறியுள்ளார். செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள். உக்ரைனுக்கு அசைக்க முடியாத ஆதரவு தருவதாக பிரதமர் ஹேஸ்டாமர் உறுதி. ரஷ்யா யுக்ரைன் இடையிலான போர் 3 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள நிலையில் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர டொனால்டு டிரம்ப் தீவிரம் காட்டி வருகிறார். இந்த வகையில் நேற்று வெள்ளை மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப், துணை ஜனாதிபதி JD வான்ஸ் மற்றும் யுக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ஆகியோர் வெள்ளை மாளிகையில் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது டிரம்ப், மக்களின் உயிர்களுடன் விளையாடாதீர்கள் என்று ஜெலன்ஸ்கியை எச்சரித்தார். இதனால் போரின் போது வழங்கிய ஆயுதம் மற்றும் நிதி உதவிகளுக்காக யுக்ரைனில் உள்ள அரிய கனிமங்களை அணுக அமெரிக்காவுக்கு அனுமதி வழங்குவதற்கான ஒப்பந்தமும் ரத்தானது. பின்பு வெள்ளை மாளிகையை விட்டு ஜெலன்ஸ்கி வெளியேறினார். தொடர்ந்து ஜெலன்ஸ்கி இங்கிலாந்து சென்றார். அப்பொழுது அங்குள்ள மக்கள் அவருக்கு ஆதரவாக குரல் எழுப்பி உற்சாகமாக வரவேற்றனர். பின்னர் இங்கிலாந்து பிரதமர் கியர் ஸ்டாமரையும் சந்தித்து பேசினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், பேச்சுவார்த்தையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து விவாதித்தோம். மேலும் இங்கிலாந்து ஒரு கடன் ஒப்பந்தம் செய்தது. இது யுக்ரைனின் பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்தும். போர் ஆரம்பித்ததில் இருந்து ஆதரவாக இருக்கும் இங்கிலாந்து மக்களுக்கும் அரசுக்கும் நன்றி என்று கூறியுள்ளார். அதேபோல் இங்கிலாந்து பிரதமர் கியர் ஸ்டாமர் யுக்ரைனுக்கு அசைக்க முடியாத ஆதரவு தருவதாக கூறியுள்ளார்.
இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், யுக்ரைனுக்கு எனது ஆதரவு அசைக்க முடியாதது. இங்கிலாந்து உங்களுடன் நிற்கிறது. ரஷ்யாவின் சட்டவிரோத போரை முடிவுக்கு கொண்டு வந்து யுக்ரைனின் எதிர்கால இறையாண்மையை பாதுகாக்கும் நியாயமான மற்றும் நிரந்தரமான அமைதியை உறுதி செய்யும் பாதையை கண்டறிய நான் உறுதியாக இருக்கின்றேன் என்று கூறியுள்ளார். உக்ரைன் ஜனாதிபதி அமைதியை நிராகரித்து போரை தொடர்வதாக ரஷ்யா குற்றச்சாட்டு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் வாஷிங்டன் மோதல் போக்கை கடைபிடிக்கும் யுக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி அமைதியை நிராகரித்து போரை தொடர்வதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா ஜகரோவா ஜெலன்ஸ்கியின் அமெரிக்க தலைநகருக்கான பயணத்தை முழுமையான ராஜதந்திர தோல்வி என்று குறிப்பிட்டுள்ளார். மாஸ்கோவுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதில் யுக்ரைனின் தலைமைக்கு உண்மையான ஆர்வம் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜெலன்ஸ்கியின் வருகையின் பின்னர் ஓவல் அலுவலகத்தில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வார்த்தை பரிமாற்றத்தால் கடும் ராஜதந்திர நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. மேலும் வாஷிங்டனின் பொருளாதார மற்றும் ராணுவ ஆதரவுக்கு ஜெலன்ஸ்கி நன்றியற்றவர் என்று ட்ரம்ப் மற்றும் துணை ஜனாதிபதி வான்ஸும் குற்றம் சாட்டியிருந்தனர். அமெரிக்காவின் தொடர்ச்சியான உதவிக்கான நிபந்தனையாக ட்ரம்ப் முன்வைத்த ஒரு முக்கிய கனிம ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தவறியதை தொடர்ந்து ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகையில் இருந்து திடீரென வெளியேறினார். ட்ரம்ப் மற்றும் ஜெலன்ஸ்கி இடையேயான கூட்டு செய்தியாளர் சந்திப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது யுக்ரைனுக்கும் அதன் மேற்கத்திய நட்பு நாடுகளுக்கும் இடையேயான ராஜதந்திர அழுத்தத்தை மேலும் தீவிரப்படுத்தியது. யுக்ரைனின் அமைதியான தீர்வை காண மறுப்பதற்கான சான்றாக அவற்றை சித்தரித்து மாஸ்கோ இந்த நிகழ்வுகளை விரைவாக பயன்படுத்திக் கொண்டது. ஜெலன்ஸ்கி அமைதியை விரும்பவில்லை, போரை நீடிப்பதில் அவர் வெறி கொண்டுள்ளார் என்று ஜகரோவா சுட்டிக்காட்டியுள்ளார். சந்திப்பின் போது ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியை எச்சரித்திருந்தார். மில்லியன் கணக்கிலான உயிர்களை பணயம் வைத்துள்ளதாகவும் பதட்டங்களை உலகளாவிய மோதலாக அதிகரித்ததாகவும் ஜெலன்ஸ்கி மீது ட்ரம்ப் குற்றம் சுமத்தியிருந்தார். இனி வருவது கேவி மணி டிரான்ஸ்பரின் நாணய மாற்று வீதம். இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.